வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த வார விகடன்ல சுந்தர் சி திரைப்படம், அதாவது கமல்ஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய சுந்தர் சி டைரக்ட் பண்ணக்கூடிய படத்தை பத்தி அதுல சுவாரஸ்யமான தகவல்கள், இதுவரைய பார்க்காத ரஜினி நீங்க பாப்பீங்க அப்படின்லாம் ஹெட்லைன்ஸ் போட்டு, அதாவது அட்டப்படம் போட்டு அது சம்பந்தமா பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா, இப்ப சுந்தர் சி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காரு, ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய கமல் ரசிகர்கள் இது நமக்கு தேவையா, ரஜினியை வச்சு நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணணுமா, வேண்டாம் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் சுந்தர் சி இந்த படத்துக்கு இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவர் இவ்வளவு பெரிய படத்தை டைரக்ட் பண்ணுவாரா, அவர் இதுக்கு பொருத்தமான ஆளா அப்படின்னு ஒரு பக்கம். இப்படி நிறைய ஒவ்வொருத்தர் ஆங்கிள் இருந்து ஒவ்வொருத்தர். ரஜினி லைக்கா கம்பெனியில நடிச்ச படங்கள்லாம் ஓடல, இப்ப லைக்கா காலி அப்படின்னு ஒவ்வொன்றா. இப்ப எதுக்கு நம்ம ரஜினியை வச்சு பண்ணணும், ராஜ்கமல் நல்லா தானே போயிட்டு இருக்கு, விக்ரம் பெரிய வெற்றி, அமரன் பெரிய வெற்றி, தக் லைஃப் ஒரு படம் தானே சுமாரா போச்சு, அவங்க ஒழுங்கா அன்பறிவு படத்தை எடுத்து அடுத்து கமலை வச்சு வேற படங்கள் பண்ணா போதுமே, எதுக்கு ரஜினிகாந்தை வச்சு ரிஸ்க் எடுக்கணும், அந்த பெரிய படம் எடுத்து அது ஒரு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய மைனஸா போயிடும் அப்படின்னு கமல் ரசிகர்கள் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இது தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. நல்லபடியாக, அதாவது நல்லபடியான்னு சொல்றதா இல்ல இது எப்படி இருந்தாலும் இது நடந்துருங்கிறதாங்கிறது அது வேற விஷயம். பட் இப்ப சுந்தர் சி ஒரு பாம தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. A heartfelt note to my dearest fan and well-wishers. It is with a heavy heart I share important news with you. Due to unforeseen and unavoidable circumstances, I have made the difficult decision to step back from the prestigious project தலைவர் 173. அதாவது நான் ரஜினிகாந்தை வச்சு எடுக்கக்கூடிய படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டாரு. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிக்கிறாரு, உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். அதுக்கு அதுல அவங்க என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. ஆனால் நான் அதை பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வரும். ஈவன் நம்ம அது கனவுகள்ல இருந்து விலகி போனா கூட இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிற மாதிரி வரும். எனக்கு இவங்க ரெண்டு பேரோடையுமே நீண்ட நாட்களாக தொடர்பு உண்டு. கமல் சாரோட நம்ம அன்பே சிவம் படம் பண்ணியிருக்கோம், அவரோட அருணாச்சலம் படம் பண்ணியிருக்கோம். எனக்கு அவ்வளவு நாட்களாக, நீண்ட நாட்களாகவே இவங்களோடலாம் நல்ல நட்பு தொடர்பு உண்டு. இந்த படத்துல இருந்து நான் விலகினாலும் எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும்னா அவங்கள்ட்ட நிச்சயம் போவேன், அவங்கள்ட்ட நான் கேட்டுப்பேன், அவங்களுடைய உதவியை நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு இது ஏமாற்றமா இருக்கும் நான் இந்த முடிவு எடுத்தது அப்படின்னு சொல்லி, நான் தொடர்ந்து உங்களை மகிழ்விக்கிற மாதிரியான படங்களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரமா சாபமா? சுந்தர் சி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த ப்ராஜெக்ட், அதாவது கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிறதா இருந்த இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சுந்தர் சி விலகி இருக்காரு, அவர் கனத்த இதயத்தோட விலகி இருக்காரு. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஐயோ சுந்தர் சி போயிட்டாருன்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இது நல்லதுன்னு படுது. என் தனிப்பட்ட முறையில நல்லதுதான் நடந்திருக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும்னு நான் திடமா நம்புறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம ஒரு காட்சியை கன்சீவ் பண்றோம், அதை இப்ப இருக்கக்கூடிய உடல்நிலையில ரஜினிகாந்தால நடிக்க முடியுமா? அது எல்லாத்துக்குமே டூ போடுற மாதிரி வரும். ஒரு நிக்கிறது நடக்கிறது எல்லாத்துக்குமே டூ போடுற மாதிரி வரும். அப்படி எடுத்தா அது சரியா வருமா? ஏன்னா கூலி படம் கூட சரியா வராததுக்கு காரணம் ரஜினிகாந்தால ஃபைட் பண்ண முடியல, நிறைய காட்சிகள் அவரால் நடிக்க முடியல. அவருடைய உடல்நிலை, அவருக்கு வயசாச்சு, எல்லாருக்கும் வயசான உடம்பு முடியாம போகும். அப்படி உடம்பு முடியாம போகப்ப ஒரு மெயின் ஹீரோவா இருக்கிறப்ப அதற்கு உண்டான டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், காமெடி பண்ணணும், அதுக்கு உடம்புல எனர்ஜி வேணும். அது ரஜினி கிட்ட இல்ல, எல்லாத்தையுமே டூ போட்டு பண்ண முடியல. லோகேஷ் கனகராஜாலேயே முடியலைங்கிறப்ப நம்மளால முடியுமான்னு யோசிச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதாவது அஜித்தை பொறுத்தவரைய அஜித்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, ரஜினிக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாலும் அவரை டைரக்ட் பண்றவங்க பயப்படுறாங்க. ஏன்னா படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சுந்தர் சியை திட்டுவாங்க எல்லாரும். இப்ப எப்படி லோகேஷ் கனகராஜா திட்டுறாங்களோ ரஜினியை யாரும் ஒன்றும் குறை சொல்ல போறது இல்லை. ஏன்னா ரஜினியோட மைனஸ் பாயிண்ட்ஸ் இவங்க பேச தயாரா இல்லை. ஒருவேளை அவர் அப்படி யோசிச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய பார்வை என்ன? ரஜினிகாந்தை பொறுத்தவரைய அவர் இந்த நேரம், காலம், சகுனம் இதுலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஜாதகம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதிகமான ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர். அவர் இந்த படம் அறிவிப்பு வந்த உடனேயே இமீடியட்டா அவங்க அண்ணனுக்கு நெஞ்சுவலி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாரு பெங்களூர்ல.
ஒருவேளை அது காரணமா இருக்குமோ, ரஜினியே சுந்தர் சீட்ட சொல்லி நீங்க விலகிருங்க, இந்த படத்தை டிராப் பண்ணிடலாம், நம்ம டைரக்டா சொன்னா நல்லா இருக்காது, அதனால நீங்க வந்து ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணம்னு சொல்லி விலகிருங்க, நானும் இந்த படத்தை தவிர்த்துடுறேன், ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்றோம், இமீடியட்டா எங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு, இது வந்து எனக்கு சகுனம் சரியா இல்லை, ஸோ இது வந்து ஏதோ அந்த ஜோதிடர் ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு கெட்ட சகனமா இருக்கு, பேட் ஓமன் அப்படிம்பாங்க, அப்படி தெரியுது எனக்கு, அதனால இது வேண்டான்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை. இப்ப சுந்தர்சி இல்லைன்னு ஆயிடுச்சு, சுந்தர்சி இல்லைன்னா யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம், யாராவது யங் டைரக்டர் பண்ணலாமா, யாரு துணிஞ்சு பண்ணுவா, ஏன்னா படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதோட அந்த டைரக்டரோட கெரியர் ஓவர், யாரு பண்ணுவா, நீங்க யாரை சூஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.